அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்தே என் மைண்டு ஃபுல்லாக இந்த பாட்டு தான் வந்து ஓடிட்டுருக்கு. துரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், துன்பங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன். எதுக்கு? நாங்கள் வென்று வாழத்தானே, எங்களுடைய நாட்டை நாங்கள் ஆளத்தானே. பாரங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன், உறவுகள் எத்தனையோ இழந்திருப்பான் தலைவன். தடைகள் வென்று வாழத்தானே, எங்கள் தலைமுறை வென்று வாழத்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் என் தலையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. மண்டை ஃபுல்லாக அந்த ஒரு இதான் வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா தலைவர் பேரை சொல்லி மீசை முறுக்கு அப்படிங்கிற பாடல் தான் நம்மளுடைய எழுச்சி பாடலாக வந்துருக்கு. அந்த பாட்டில் தேசிய தலைவர் வந்து எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டிருப்பார், எவ்வளோ துரோகிகளை பார்த்துருப்பார், எத்தனை பேர் வந்து தலைவர் முதல்ல குத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அந்த போராட்டம் வீழ்ந்தது காரணமே துரோகிகள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு துரோகத்தை தான் நான் சீமான் அவர்களுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சோகமாகுது. இப்போ தான் வந்து ஏகலைவன் வந்து ஒரு துரோகம் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் வந்து முத்துப்பாண்டி களஞ்சி அண்ணன் என்ன பண்ணுறான்னு தெரில. முத்துப்பாண்டி அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா இவங்க எல்லாம் துரோகம் பண்ணிருக்கிறாங்க. வெளிப்படையாக அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. தாவேக்கால போய் இது பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம என்னடா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வழக்கறிஞர் சங்கர் அவர் போய் பார்த்தா நேற்றுக்கு தாவேக்கால இணையிறார். இப்போது நாம் தமிழ் கட்சிக்காரங்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறனால தான் நான் மெயினாக அந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நம்ம ட்விட்டர் கமெண்ட்லையும் சரி, ட்விட்டருடைய அந்த இன்பாக்ஸ்லையும் சரி, அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் சரி நிறையா பேர் வந்து கேட்டுக்கிறாங்க, தம்பி நம்ம கட்சி விட்டு ஏன் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன் அவங்க அந்த துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் தம்பி, நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். இப்போ இந்த வழக்கறிஞர் சங்கரை பற்றி பார்த்தோம்னா அவர் யாருன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் எப்படி வந்து இந்த சமீப காலம் பிரபலமாறு அப்படின்னா சீமான் அவர்களுக்கு விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது. அதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நாம் தமிழ் வழக்கறிஞர் பாசம் இருந்துட்டு அந்த வழக்கில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அண்ணன் சீமானுக்கு எதிராக இது பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் அவர் அண்ணன் சீமான் வந்து நீக்கி விட்டு அப்போ தான் அந்த ரூபன் ஐயா வழக்கறிஞர், அப்புறம் ஸ்ரீதர் அவர் வழக்கறிஞர், இந்த சங்கர்லாம் வந்து வர்றாங்க. அப்போ தான் சங்கர் முதல்ல என்ன பண்ணுறாரு, வழக்கறிஞர் சங்கர் வந்து ஊடகத்தை சந்தித்து பேசுகிறாரு. அவர் பேசும்போதே தெரியுது அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இது இல்லை அப்படிங்கிறது. ஆனாலும் என்னென்னா சீமானவர்கள் வந்து அவரை தான் போடுறாரு. நாம் தமிழ் கட்சியில் வழக்கறிஞர் கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்களேன். வழக்கறிஞர் பசறை தலைவர், செயலாளர் தான், அவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த இதில் பேசணும் கூட பாருங்கள், ஸ்ரீதர் அவர் தான் வந்து விட்டு விளாசிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது இல்லாமல் அப்படியே இது பண்ணார். அப்புறம் நாம் தமிழ் கட்சி தான், நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசறையை போட்டு இவரை வந்து வளர்க்குது. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆனால் சாட்டை துறைமுக செல்ஃபோனை வந்து ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி வந்து இது பண்ணி வச்சுக்கிறார். அரெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் அதை ஃபஸ்ட்டு வாங்கி வந்து வச்சுக்கிட்டு அதிலேருந்து ஆடியோ வீடியோலாம் வெளியிட்ருக்கார். அதுக்கு எதிராக ஒரு வழக்கு போடணும் அப்படின்னோடனே இவர் மூலியமாக தான் நிர்மூல கார்த்திகெல்லாம் போனாங்க. அப்போயும் நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசறை இவர் போனாரே ஒழிஞ்சு அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என்னைய வழக்குக்கு வந்து போனார். இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கிலையும் இவர் தான் இது பண்ணார். ஏர்போர்ட் மூர்த்தி 6 மாதம் 7 மாதம் வந்து இது பண்ணிட்டு வந்தார். அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வேறு பக்கம் போயிட்டாருனாலும் நம்ம தான் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணோம். ஆனால் சங்கர் அவள் தான் என்னென்னா சங்கர் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு இது அவ்வளோதான் அவருக்கு வந்து அது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் சீமானை வச்சு வளர்ந்துக்குவாங்க. புரியுதா? ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு சீமானை வச்சு வளர்ந்துக்குவாங்க. இவர் எல்லாத்தையும் வளர்த்து விட்ருவார். இப்போது காளியம்மாள் எடுத்துங்களேன், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க உலகத்துக்கு அவங்க யாருன்னு தெரியவே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு மூலையில் மீனவ மக்களுக்காக வந்து பேசிக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போய் அவங்க காளியம்மா கட்சிக்கு வர்றாங்க. கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிரபலமாகறாங்க. கட்சிக்கு வந்து 6 ஆண்டுகளில் திடீர்னு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடாகி கொடுக்குறாரு. சட்டமன்றம் எதுலையாக இருந்தாலும் அவர் தான் வந்து தூக்கி விடுறார். நாம் தமிழ் கட்சிக்கார மேலே போடுறான். இப்போ நம்ம எதுக்கு துரோகின்னு உங்களை சொல்கிறோம் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி கட்டியக்காரன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி 1000 கொடுப்பான், 100 கொடுப்பான். அதை வச்சு ஸ்டேஜ் போடுவான், அதை வச்சு பதாக கட்டுவோம், அதை வச்சு மைக்கு வாங்குவோம், மைக்கு வந்து வாடகைக்கு எடுப்போம், சேரு, இதெல்லாம் பேச்சாளர் கூட்டு வந்து பேச வைப்போம். இவங்கள எல்லாம் பேசி முடிச்சுட்டு காசும் இந்த காளியம்மாலாம் இந்த கூட்டத்துக்கு போய் பேசினாலும் காசு நம்மளால் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியில் துரோகம் பண்ணால் அதுலேயும் வேறு கட்சிக்கு போய் துரோகம் பண்ணிட்டு சீமானவர்களுக்கு எதிராக பேசினா அப்போது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் சொல்கிறாங்க நம்மளை வச்சு வளர்ந்துக்கிட்டே இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் பல பேர் போன வீடியோவில் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா,
இன்னும் எத்தனை துரோகியாக தாண்டா இருக்கீங்க சீமான் பக்கத்தில்? சீமான் பக்கத்தில் இருக்க பூரா துரோகிகளாக தாண்டா இருக்கான். சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீமானுக்கு துரோகம் பண்ணுறான்டா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம இதை வந்து பேசி தான் ஆகணும். அதாவது ஒன்றுமே இல்லாத நபர்கள் நாம் தமிழர் கட்சிகளை வந்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக போய் செயல்படுறாங்க, இல்லை எதிராக இருக்க கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னா அதான் இப்போ டாக்டர் ஆசா வந்து சொல்லியிருப்பாங்க, பணத்துக்காக பேருக்காக போலுக்காக தான் நடக்குது துரோகம் அப்படின்னு சொல்லி. நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் என்ன, உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அது இவங்களால் இருக்க முடியாது. இவங்களுக்கு தேவை வந்து வேறு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வழக்கறிஞர் சங்கர் அப்படின்னா நேராக போய் சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், தாவேக்காவுடைய இணை பொதுச்செயலாளர், இப்படி 3 பட்டத்தை ஒன்றா வச்சுருக்கிற நிர்மல்குமார் அவர்கள்ட்ட போய் இணைகிறார். ஏன் நிர்மல்குமார்கிட்ட போகிறார்? சட்டத்துறை அமைச்சர். இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் நாம் தமிழர் கட்சியில் ஆல்ரெடி வழக்கறிஞர் பாசறை தலைவராக இருந்தவர். இப்போ வந்து அங்கே போனால் அங்கே வந்து டிமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏன் தாவேக்காவுக்கு எல்லாம் போகிறாங்கன்னா, தாவேக்காலம் யாருமே இல்லை, ஒரு எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யாருமே இல்லை. அப்போது இவங்கெல்லாம் ஏன் அதிமுககாரங்களாம் வலிஞ்சு போகிறாங்க? ஒன்று குதிரை பேரம் கழுத பேரம் நடக்குது. சில விஷயங்கள் ஏன் வலிஞ்சு நடக்குதுன்னா, அங்கே போனால் உடனே போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா அங்கே இருக்க யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. நம்ம போனோடனே நம்ம வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம், நாம் தமிழர் கட்சியில் 10 வருஷம் இருந்திருக்கிறோம், வழக்கறிஞராக இருந்திருக்கிறோம், இந்த கேஸை நடத்தியிருக்கிறான், அப்புறம் அண்ணா நகர் தொகுதியெலாம் வேட்பாளராக இருந்திருக்கிறான் 2 தடவை 2021 2026. அப்போது நம்மளுக்கு முக்கிய பொறுப்பு கொடுங்க அப்படின்ட்டு. அதான் புரியுதுங்களா? காளியம்மாள் வந்து அதிமுக போகும்போது என்னென்ன டீல் பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறது நம்மெல்லாம் அப்போயே சொன்னோம். இப்போது போகும்போது ஒரு டீலிங் போடலாம் இருக்குல்ல, மாற்றுக் கட்சியில் போய் சேரணுன்னா. இப்போ வழக்கறிஞர் சங்கர் வந்து வழக்கறிஞராகவே இருந்துட்டு போய் தாவைக்கல்ல சேர்ந்தாருன்னா அவருக்கு ₹1 கூட பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து என்னப்பா வழக்கறிஞரா ரைட்டுப்பா அப்படின்றோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் 10 வருஷம் இருந்துட்டு தன்னை வளர்த்து கொண்டு சீமானை வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்தா, ஓஹோ நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர், நாம் தமிழர் கட்சி நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்ட கட்சி, நல்ல பேச்சு திறமை கொண்ட கட்சி, வா உள்ளே வா வந்தா உனக்கு என்ன பொறுப்பேனா, அதுதான் நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் எல்லாம் இப்படி போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ துரோகம் சீமான் நடக்குது. நான் முன்னாடி பாட்டின மாதிரி துரோகங்கள் எத்தனை தாண்டா சீமானை தாங்குவார், எத்தனை துரோகம் தான் அவருக்கு வந்து நடக்கும். வளருங்க. இவங்க சொல்லுவாங்கல்ல, கட்சியில் வந்து இந்த பொதுச் செயலாளர் இல்லை, கட்சியில் வந்து சீமானு கீழே யாருமே இல்லைன்னு. அது யாருமே இல்லாமல் இருக்க ரொம்ப நல்லதுங்க. சீமானை எல்லா பொறுப்பையும் தன்னட்டே வச்சுக்கிறதுனால எல்லாமே சரியாக போயிடுது. இல்லாட்டினா என்ன தெரியுங்களா, இவங்களே கட்சியை பிச்சுட்டு போயிடுவாங்க. பின்னர் பிச்சு பூசியிருப்பாங்க. ஒருத்தன் அதிமுக பக்கம் போவாமல், ஒருத்தன் திமுக பக்கம் போவாமல், ஒருத்தன் வந்து தாவக பக்கம் போவாமல். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் காசு தான் நோக்கம். எவன் அதிக காசு கொடுக்குறானோ அங்கே போகணும். இப்போ எப்படி போகிறாங்க, ஜெய்சா பாண்டியன் எப்படி ஏன் போகிறார் தாவேக்காவுக்கு? எங்கே காசு அதிகமாக கிடைக்குதோ அதுதான் வந்து ஜெய்சா பாண்டியனோட வேலை. அதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும். வெற்றிக்குமரெல்லாம் ஏன் தாவேக்கால போய் சேர்றாரு, அதான் காரணம். அப்போ அவங்களுடைய நோக்கத்துக்கு போகாமல், அதனால தான் சீமான என்ன அந்த பொதுச்செயலாளர், தலைமை பொதுச்செயலாளர், இணை பொதுச்செயலாளர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சீமானே வந்து இருக்கிறார். அப்படி இருக்கனால தான் இவ்வளோ துரோகம் நடந்தும் தாங்க முடியுது. இல்லாட்டினா கட்சி எந்நேரமே போயிருக்கும். 20 லட்சம் பேர் சீமானுக்கு இப்போயும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, ஸ்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. சீமானன் அப்படிங்கிற ஒற்றை மனிதனோட உழைப்பு தான், நாம் தமிழர் கட்சிக்காரனோட உழைப்பு தான். இந்த சங்கர் அவர்கள் வந்து அண்ணா நகரில் எவ்வளோ ஓட்டு திரும்ப வாங்கியிருக்காரு? வெறும் 4000 ஓட்டு. வெறும் 4000 ஓட்டுங்க. போன எலெக்ஷனில் அதே வந்து 12,000 ஓட்டு வாங்கின அண்ணா நகரில் இந்த தடவை 4000 ஓட்டுனா, சங்கர் அவர்கள் என்ன களப்பணி செஞ்சார்? களப்பணிங்கிற வேலைக்கே இல்லை, சும்மா சீமானை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அதான் ஏன் தன்னை வளர்த்துக்கணும், தன்னை முன்னிறுத்திக்கணும். அதான் தன்னை வளர்த்துக்கிறாங்க, தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் எங்கே போய் சேர்றாங்கன்னா, எதிரியில் போய் சேர்ந்துடுறாங்க. இங்கேருந்து போனால் செல்வாக்கு வந்து அவங்களுக்கு கூடுதில்ல. நீ டேரெக்டாக போனால் ஒன்றும் இல்லை, இப்படி போனால் நாம் தமிழர் கட்சி சீமான் வளர்ப்பு வச்சுக்க. அதை இடையில ஒரு பத்திரிகை கூட சொன்னார், சீமான் வந்து தலைவர்கள் உருவாக்குறாரு, பேச்சாளர் உருவாக்குறாரு. சாட்டை துரைமுருகன் உருவாக்கியிருக்காரு, இருமோன கார்த்திகை உருவாக்கியிருக்காரு, கோவை கார்த்திகை உருவாக்கியிருக்காரு, கோவை நர்மதாக்கா உருவாக்கியிருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து இவர் இசை மதிவாணனை உருவாக்கியிருக்காரு. ஏன் தென்ன விஷ்ணு வந்து உருவாக்கியிருக்காரு. என்னை போன்ற ஆட்களை எங்கேயோ இருந்து பார்த்து நாங்களாம் எங்களையெல்லாம் உருவாக்கியிருக்காரு. அப்போது இவர் உருவாக்குறவர் இப்படி இந்த இதில் போய் உருவாக்கிட்டு தான் ராஜீவ்காந்தி கலைஞர் எல்லாம் உருவாக்கிட்டு தான் அவங்க அங்கே போவாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து சொன்னார். ஆனால் விஜய் அவர்கள் வந்து யாரையும் உருவாக்கலை, எந்த ஒரு தலைவர்களையோ எந்த ஒரு பேச்சாளர்களையோ யாரையுமே வந்து உருவாக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒருத்தன் உருவாக்கி வச்சுருக்கானா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே ரசிக குஞ்சுங்க தான். அப்போது இந்த துரோகத்தை வந்து நம்ம பேசணும். அதனால தான் மெயின். நம்ம பேசாமல் கடந்து போனால் என்னன்னு தெரியுங்களா, நம்ம கட்சியை பற்றி இன்னும் மேலும் மேலும் அவதூறு பழப்பாங்க.
சீமான பக்கத்தில் இருக்க ஒரு நாயம் வந்து தெரியாமல் போயிடும். நாம் தமிழர் கட்சிக்காரன் பக்கத்தில் இருக்க ஒரு நாயம் தெரியாமல் ஒரு நாயம் தெரியணும். அவங்க போகிறாங்கன்னா அவங்க பிழைப்புக்காக தான் போகிறாங்க. அவங்க போய் என்ன சொல்லுவாங்க, சீமான் சரியில்லை, தலைமை சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சொல்லணும், தலைமை சரியாக தான் இருக்குது, நீ பிழைப்புக்காக உன் வாழ்வுக்காக வசதிக்காக போகிறங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் அந்த காணொலி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.